ஹாய், ஃபைப்ராய்டு இருக்குது ஸ்கேனில். ஸோ எடுக்கணுமா வேண்டாமா, இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஐ எம் டாக்டர் புவனேஸ்வரி, fertility specialist, laparoscopic surgeon and robotic surgeon from GBR Fertility Center, சென்னை. ஸோ நிறைய பேர் ஒரு ஸ்கேன் மாஸ்டர் செக்அப் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே ஒரு ஸ்கேன் ரொட்டீனாக பண்ணணுன்றதுக்காக ஒரு பெயின் இருந்தது, வேறு ஏதோ ஒரு வயிற்று வலிக்காக போயிருப்பாங்க. ஸோ ஃபைப்ராய்டு ஒரு இடத்துல 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அது மல்டிபிளாக கூட இருக்கலாம், சிங்கிளாகவும் இருக்கலாம். உடனே எனக்கு ஃபைப்ராய்டு வந்துருச்சு, உடனே எனக்கு ஆப்ரேட் பண்ணணுமான்னு நினச்சிட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஆனால் சில குரூப் ஐயோ இது இருந்துச்சு, நான் எதுவும் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னு இருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம் இதில் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் இன்சிடென்ட்லாம் ஃபைண்டிங் பண்ணியிருக்கோம், ஃபர்டிலிட்டி இஷ்யூ இல்லை. நமக்கு இது சிம்டம்ஸ், பெயினோ ப்ளீடிங்கோ ப்ராப்ளம் தொந்தரவு கொடுக்கலன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சில சமயம் மாஸ்டர் செக்அப் போகிறேன்னு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வெளியில் வர ஃபைப்ராய்டுக்கெல்லாம் போய் ஆப்ரேட் பண்ணிட்டு வரதை பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அன்லெஸ் 4 and 5 சென்டிமீட்டர் அபோவ் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு அதை பற்றியே யோசிக்கணும். ரெண்டாவது, அது சிம்டம்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகணும். மூணாவது, உங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் ரிமூவல் போகணும். ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல். இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லா ஃபைப்ராய்டுக்கும் தெரப்பி கிடையாது. சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் மல்டிப்ளாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சிம்டம் இல்லாத வரைக்கும் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டேக் அ ப்ராப்பர் டயட். தேங்க்யூ.